போட்டித் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். போன ஆடியோவில் ஒரு வினா கேட்டிருந்தேன். அதற்கு நிறைய பேர் ரொம்ப அருமையாக பதில் சொல்லியிருந்தீங்க. பதிலளித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுது அதற்கான விடைகளை பார்க்கலாம். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? விடை 1992. இன்றைக்கு எத்தனையோ பேர் தோல்வியை கண்டு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தோல்விக்கான காரணத்தை யாரெல்லாம் அறிந்து அந்த தோல்வியை தவிர்ப்பதற்கு என்ன முயற்சி எடுக்கிறாங்களோ அவர்களால் தான் வெற்றி பெற முடியும் என்பதற்கான அடையாளத்தையும் நான் சொல்கிறேன். ஆகையினால் நண்பர்களாகிய நீங்கள் தோல்வியை கண்டு பயப்படாமல் இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பதற்கான அடையாளமாகவும் மாறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து ஒரு 30 வினா கொண்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு கொஷின் எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேள்வி எண் 1. போர்க்கள அமைச்சரவையை தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்தவர் யார்? விடை வின்ஸ்டன் சர்ச்சில். போர்க்கள அமைச்சரவையை தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்தவர் யார்? விடை வின்ஸ்டன் சர்ச்சில். கேள்வி எண் 2. அமெரிக்காவில் முத்து துறைமுகம் தாக்கப்பட்ட ஆண்டு? விடை 1941 டிசம்பர் 7. அமெரிக்காவின் முத்து துறைமுகம் தாக்கப்பட்ட ஆண்டு? விடை 1941 டிசம்பர் 7. கொஷின் நம்பர் 3. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது எத்தனை பாட்டாளியன் இராணுவ வீரர்களால் பயன்படுத்தப்பட்டன? விடை 57. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது எத்தனை பாட்டாளியன் இராணுவ வீரர்களால் பயன்படுத்தப்பட்டன? விடை 57. கொஷின் நம்பர் 4. தம்லுக் ஜாட்டியா சர்க்கார் ஏற்படுத்தப்பட்ட இடம்? விடை வங்காளம். தம்லுக் ஜாட்டியா சர்க்கார் ஏற்படுத்தப்பட்ட இடம்? விடை வங்காளம். கொஷின் நம்பர் 5. இரகசிய வானொலி ஒலிபரப்பிற்கு வித்திட்டவர் யார்? விடை உஷா மேத்தா. இரகசிய வானொலி ஒலிபரப்பிற்கு வித்திட்டவர் யார்? விடை உஷா மேத்தா. கொஷின் நம்பர் 6. லின் லித்கோ பிரபுவிற்கு பிறகு பதவியேற்ற அரசு பிரதிநிதி யார்? விடை வேவல் பிரபு. லின் லித்கோ பிரபுவிற்கு பிறகு பதவியேற்ற அரசு பிரதிநிதி யார்? விடை ஆர்கியால்டு வேவல் பிரபு. கொஷின் நம்பர் 7. 1942 இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் யார்? விடை மோகன் சிங். இந்த கொஷினுமே ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின், நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. 1942 இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் யார்? விடை மோகன் சிங். கொஷின் நம்பர் 8. இந்திய தேசிய இராணுவத்தில் ராணி ஜான்சி என்ற படைப்பிரிவிற்கு தலைமையேற்றவர் யார்? விடை டாக்டர் லட்சுமி. இந்திய தேசிய இராணுவத்தில் ராணி ஜான்சி என்ற படைப்பிரிவிற்கு தலைமையேற்றவர் யார்? விடை டாக்டர் லட்சுமி. கொஷின் நம்பர் 9. காந்தியடிகளை தேசத்தின் தந்தை என்று அழைத்தவர் யார்? விடை சுபாஷ் சந்திர போஸ்.
காந்தியடிகளை தேசத்தின் தந்தை என்று அழைத்தவர் யார்? விடை சுபாஷ் சந்திர போஸ். கொஷின் நம்பர் 10. சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் கமிட்டியின் அனைத்து பதவிகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்ட ஆண்டு? விடை 1939. சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் கமிட்டியின் அனைத்து பதவிகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்ட ஆண்டு? விடை 1939. கொஷின் நம்பர் 11. சிம்லா மாநாடு நடைபெற்ற ஆண்டு? விடை 1945 ஜூன் 25 முதல் ஜூலை 14 வரை. சிம்லா மாநாடு நடைபெற்ற ஆண்டு? விடை 1945 ஜூன் 25 முதல் ஜூலை 14 வரை. கொஷின் நம்பர் 12. சிஆர் திட்டம் 1944 கொண்டு வந்தவர் யார்? விடை ராஜாஜி. சிஆர் திட்டத்தை 1944 கொண்டு வந்தவர் யார்? விடை ராஜாஜி. கொஷின் நம்பர் 13. சிம்லா மாநாட்டை கூட்டிய அரசு பிரதிநிதி? விடை வேவல் பிரபு. சிம்லா மாநாட்டை கூட்டிய அரசு பிரதிநிதி? விடை வேவல் பிரபு. கொஷின் நம்பர் 14. சிம்லா மாநாட்டின் போது காங்கிரஸின் தலைவராக பதவி வகித்தவர்? விடை அபுல் கலாம் ஆசாத். சிம்லா மாநாட்டின் போது காங்கிரஸின் தலைவராக பதவி வகித்தவர்? விடை அபுல் கலாம் ஆசாத். கொஷின் நம்பர் 15. ஏப்ரல் 1946 நடந்த முஸ்லீம் லீக் சட்டசபை உறுப்பினர்கள் மாநாட்டில் பாகிஸ்தான் இறையாண்மை கொண்ட ஒரு தனி நாடு என்று வர்ணிக்கப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா டெல்லி. ஏப்ரல் 1946 நடந்த முஸ்லீம் லீக்கின் சட்டசபை உறுப்பினர்கள் மாநாட்டில் பாகிஸ்தான் இறையாண்மை கொண்ட ஒரு தனி நாடு என்று வர்ணிக்கப்பட்டது? விடை டெல்லி. கொஷின் நம்பர் 16. பிரிட்டனில் தொழிலாளர் கட்சியை சேர்ந்த டேஸ் என்பவர் பதவிக்கு வந்தார்? விடை கிளமெண்ட் அட்லி. பிரிட்டனில் தொழிலாளர் கட்சியை சேர்ந்த டேஸ் என்பவர் பதவிக்கு வந்தார்? விடை கிளமெண்ட் அட்லி. கொஷின் நம்பர் 17. அமைச்சரவை தூதுக்குழு இந்தியா வந்தடைந்த ஆண்டு? விடை மார்ச் 1946. முக்கியமான கொஷின்னு பார்த்துக்குங்க. அமைச்சரவை தூதுக்குழு இந்தியா வந்தடைந்த ஆண்டு? விடை மார்ச் 1946. கொஷின் நம்பர் 18. அமைச்சரவை தூதுக்குழுவின் முன்மொழிவை ஜின்னா நிராகரித்த நாள்? விடை 1946 ஜூலை. அமைச்சரவை தூதுக்குழுவின் முன்மொழிவை ஜின்னா நிராகரித்த நாள்? விடை 1946 ஜூலை. கொஷின் நம்பர் 19. மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என இந்நிகழ்வின் போது அழைப்பு விடுத்தவர்? விடை வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியமான கொஷின். இது அப்படியே கேட்டிருக்காங்க, நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என இந்த நிகழ்வின் போது அழைப்பு விடுத்தார்? விடை பார்த்திங்கன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம். கொஷின் நம்பர் 20. இந்திய தேசிய இராணுவ படைவீரர்களின் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடியவர்? விடை ஜவஹர்லால் நேரு. இந்திய தேசிய இராணுவப்படை வீரர்களின் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடியவர் யார்? விடை ஜவஹர்லால் நேரு. கொஷின் நம்பர் 21. இந்திய தேசிய இராணுவம்
எந்த நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டது? விடை ஜப்பான். இதுவுமே ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின், பார்த்துக்குங்க. இந்திய தேசிய இராணுவம் எந்த நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டது? விடை ஜப்பான். கொஷின் நம்பர் 22. சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை சுபாஷ் சந்திர போஸ் எங்கு ஏற்படுத்தினார்? விடை சிங்கப்பூர். சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை சுபாஷ் சந்திர போஸ் எங்கு ஏற்படுத்தினார்? விடை சிங்கப்பூர். கொஷின் நம்பர் 23. இந்திய தேசிய இராணுவப்படை மீதான விசாரணை எங்கு நடைபெற்றது? விடை பார்த்திங்கன்னா செங்கோட்டை. இது டெல்லியில் இருக்குது. சரிங்களா? இந்திய தேசிய இராணுவப்படை மீதான விசாரணை எங்கு நடைபெற்றது? விடை செங்கோட்டை. இது டெல்லியில் இருக்குது. கொஷின் நம்பர் 24. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு? விடை 1885 டிசம்பர் 28. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு? விடை 1885 டிசம்பர் 28. கொஷின் நம்பர் 25. பொறுத்துக. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நடந்த மாநாட்டினுடைய பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வருஷம் கொடுத்துருக்காங்க. சரியா? பம்பாய். விடை பார்த்திங்கன்னா 1918. கல்கத்தா. விடை பார்த்திங்கன்னா 1920. டெல்லி. விடை பார்த்திங்கன்னா 1923. பம்பாய். விடை 1942. நல்லா பாருங்கள், அனைத்துமே சரிதான் வரும். இன்னொரு தடவை சொல்கிறேன், கவனமாக பார்த்துக்குங்க. பொறுத்துகளை அப்படியே இதெல்லாம் கேட்பாங்க. பம்பாய். விடை பார்த்திங்கன்னா 1918. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கல்கத்தா. விடை 1920. மூணாவது டெல்லி 1923. நான்காவது பம்பாய். விடை 1942. சரிங்களா? அனைத்துமே டைரெக்டாக அப்படியே அந்த பொறுத்துக்கு நிறையா ஆன்சர் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. கொஷின் நம்பர் 26. இந்திய தேசிய காங்கிரஸின் நீண்ட காலம் தலைவராக இருந்தவர் யார்? விடை அபுல் கலாம் ஆசாத். இந்த அபுல் கலாம் ஆசாத் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சரும் கூட. சரியா? பார்த்துக்குங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் நீண்ட காலம் தலைவராக இருந்தவர் யார்? விடை பார்த்திங்கன்னா அபுல் கலாம் ஆசாத். இதுவுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அதனால் கவனமாக பார்த்துக்குங்க. அடுத்து கொஷின் நம்பர் 27. வன்முறை இல்லாமல் விடுதலை அடைந்து விட்டால் நல்லது, இல்லை என்றால் தேசத்திற்கு படையை வைத்து அந்நியரை விரட்டும் உரிமை உண்டு என்று கூறியவர் யார்? விடை அபுல் கலாம் ஆசாத். வன்முறை இல்லாமல் விடுதலை அடைந்துவிட்டால் நல்லது, இல்லை என்றால் தேசத்திற்கு படையை வைத்து அந்நியரை விரட்டும் உரிமை உண்டு என்று கூறியவர் யார்? விடை அபுல் கலாம் ஆசாத். கொஷின் நம்பர் 28. இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலை எழுதியவர் யார்? விடை அபுல் கலாம் ஆசாத். இதுவுமே அப்படியே ரிப்பீட்டட் கொஷின்னு கேட்ட கொஷின், நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலை எழுதியவர் யார்? விடை அபுல் கலாம் ஆசாத். கொஷின் நம்பர் 29. 1923 இளம் வயதில் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? விடை அபுல் கலாம் ஆசாத். 1923 இளம் வயதில் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? விடை அபுல் கலாம் ஆசாத். கொஷின் நம்பர் 30 ஃபைனல் கொஷின். சரிங்களா? பார்ப்போம். தஸ்கிரா என்ற பத்திரிகையை அபுல் கலாம் ஆசாத் எந்த ஆண்டு வெளியிட்டார்? விடை 1916.
தஸ்கிரா என்ற பத்திரிகையை அபுல் கலாம் ஆசாத் எந்த ஆண்டு வெளியிட்டார்? விடை 1916. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க. மறக்காமல் பார்த்ததற்கான கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். அதே மாதிரி கொஷின் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கான பதிலையும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உங்களுக்கு ஃபைனலாக ஒரு கொஷின் கேட்க போகிறேன். இந்த கொஷினுக்கு மறக்காமல் பதில் சொல்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். அதற்கான விடையை அடுத்து போடக்கூடிய வீடியோவில் நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்த இடம் எது? ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்த இடம் எது அப்படின்ற கேள்விக்கு மறக்காமல் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.